என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 16/7/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணையோடும் நாம் என்றும் அன்னை மரியாவின் துணை பரிந்துரையாலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 92, 13, 14, 15. இன்று புனித கார்மல் அன்னையின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகம் விடுதலை பயண நூல் 3:1-6-9-12. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 11:25-17. கடவுள் யாரை அழைக்கின்றார்? ஞானிகள், அறிஞர்கள், குழந்தைகள், இவர்களில் கடவுள் யாரை தேர்ந்தெடுப்பார்? யாருக்கு அவரது திருவுளத்தை வெளிப்படுத்துவார்? யாருக்கு அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவரையே அவர் தேர்ந்தெடுப்பார், அழைப்பார். கடவுள் ஒருவரை அழைக்கும்போது அவர் எதற்கு முதலிடம் கொடுப்பார்? அவரையே அவர் தேர்ந்தெடுப்பார். கடவுள் அவர் மனதில் இருந்து பணியை செய்து முடிக்கும் திறமை ஒருவரிடம் இருந்தால் அந்த திறமைக்குத்தான் முதலிடம் கொடுப்பார். இன்றைய முதல் வாசகத்தில் மோசே பார்வோனிடம் அனுப்ப காரணம், பார்வோனிடமிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்து அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து செல்லும் திறமை இருந்தது. அப்பொழுது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபட வருவீர்கள் என்பது அவர்களுக்கு அடையாளமாக காட்டுகின்றார். நாம் கர்மேல் அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் உத்திரியம் அணிவது நம் கிறிஸ்துவத்தின் ஒரு முறை அல்லது ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு அடையாளம். நாம் சிலுவை எப்படி அடையாளமாக அணுகிறோமோ உத்திரியமும் நமக்கு ஒரு அடையாளம். நாம் அதை அணிந்திருக்கும் போது நிறைய பேர் நம்மள நீங்கள் கேத்தலிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நாம் இந்த சிறு சிறு விஷயங்களில் நாம் அன்னையை மகிமைப்படுத்தும் போது நாம் மற்றவர்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றோம். அதே போல் நமக்கு எந்த தீங்கும் ஆபத்தும் அகால மரணமும் நம்மை நேரிடாது. அந்த உத்திரிய மாதா எல்லோருக்கும், எருசலேம் போன அனைவருக்கும் தெரியும். அங்கு கர்மேல் பர்வதத்தில் எலியாவுக்கு காகத்தின் மூலம் உணவு கொடுத்த இறைவன் அந்த இடத்தில் கார்மேல் மாதாவின் அந்த தரிசனமும் அந்த நிகழ்வும் அன்று அன்னை அங்கு காட்சி கொடுத்த அந்த சுரூபமும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போனவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் சந்திக்காமல் வருவதில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் நாடே ஒரு அழகான நாடு. ஏனென்றால் அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, அவருடைய சொந்த வீடு என்று கூட நாம் சொல்லலாம். அவர் வாழும் அதன் இல்லம் அது. அதனால் அந்த இடத்தில் அந்த ஒரு கப்பலில் பயணம் செய்தவர்கள் அது தடுமாறும் பொழுது ஜெபிக்கும்போது அன்னை அவர்களுக்கு இந்த உத்திரியத்தை அளித்ததாக ஒரு வரலாறும் உண்டு. அன்னை மரியா இந்த உத்திரத்தை அளித்து, இந்த உத்திரத்தை யாரெல்லாம் அணிவிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, அவர்கள் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படாது, அகால மரணம் ஏற்படாது, சாத்தான் சோதனையிலிருந்து வெல்ல முடியும், அவர்கள் தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நமக்கு ஒரு வரலாறு. அது வரலாறு மட்டுமல்ல, அனுபவமும் கூட. நாம் இன்று அதை அணிவிக்க, அந்த காலத்தில் நாம் உத்திரியம் கண்டிப்பாக போட்டால்தான் நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாக ஸ்கூலில் மற்ற அநேக இடங்களில் நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் இன்று அதை வெக்கப்பட்டு நிறைய பேர் அணிவதே கிடையாது. ஆனால் உத்திரியம் எவ்வளவு நல்லது என்பது அணிந்தவர்களே சாட்சி. நமக்கு ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவின் அதிசயம் அற்புதத்தையும் நாம் அனுபவிக்கும் போது அன்னை மரியா நம்மை நிறைய காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அதனால் உத்திரியத்தை அணிவோம். அன்பு அன்னையே, இதோ இன்று உம்முடைய இந்த நன்னாளில் உம்முடைய விழாவை கொண்டாடும் எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாரும். இறைவனிடம் எங்களுக்காக தினம் நீர் பரிந்து பேசிக்கொண்டு வருகிறீர். இதோ மற்றும் உத்திரிய ஸ்தலத்தில் இருக்கிற அநேக ஆத்மாக்களையும் நீர் விடுதலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறீர். இதோ எங்கள் வேண்டுதல்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களில் யாராவது தவறிமை மனநோக செய்திருந்தால் அவர்களை மன்னியும். எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு நல்ல பதிலை இறைவனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்னையே, அதே போல் இயேசுவே, எங்கள் வாழ்நாளில் நாங்கள் எத்தனையோ தவறுகள் நாங்கள் தினம் செய்து கொண்டு வரும்போது உம்முடைய அந்த இரக்கத்தை நாங்கள் பெறுகிறோம். இதோ ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். ஏனால் கள்ளம் கபடற்ற அந்த குழந்தைகள் இறைவனுக்கு சமம். ஆனால் அந்த குழந்தைகளை புறக்கணிக்கும் மனிதர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். அந்த குழந்தைகளை வேண்டாம் என்று ஒதுக்குகிற மனிதர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.